Hi everyone, welcome to Takkani Hindi YouTube channel. நாம 3 days சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். டே 1 அண்ட் 2 அதுல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கான வீடியோ டே 3 வீடியோ. ஒருவேளை இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக சொல்றேன். ஒருத்தர்கிட்ட ஒரு வேலைய செய் அப்படின்னு கட்டளையாகவும், ஆர்டரிங் ஆகவும், இல்லனா செய்யுங்க அப்படின்னு ரிக்வெஸ்டிங் ஆகவும் ஹிந்தில எப்படி சொல்றது அப்படின்னு 3 டேஸா இத பிரிச்சு படிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு டே வீடியோலயுமே 30 செயல்கள் இருந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி 60 செயல்கள் படிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு 30 செயல்கள் படிக்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெய்லி லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ் தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். ஸோ வாங்க வீடியோவ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாம பார்க்க போற செயல் இழுன்னு சொல்றது. இழு இல்லனா பெரியவங்கள பார்த்து இழுங்க அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு மரியாதையா சொல்றது, மரியாதை இல்லாம சின்ன பசங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது. இது 2யும் பார்க்கலாம். ஹிந்தில இழுன்னு சொல்லணும்னா கீன்ச்சோ, கீன்ச்சோ. இழுங்கன்னு சொல்லணும்னா கீன்ச்சியே, கீன்ச்சியே, கீன்ச்சோ, கீன்ச்சியே. இழு, இழுங்க. கீன்ச்சோ, கீன்ச்சியே. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பொருட்களோட பெயர்கள் போட்டுக்கலாம். குர்சி கீன்ச்சோ, குர்சி கீன்ச்சியே. அதாவது சேர இழு, சேர இழுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை தள்ளு. இது எப்படி சொல்றதுன்னு பார்க்க போறோம். தள்ளு, தள்ளுங்க 2மே பார்க்கலாம். धक्का दो, धक्का दीजिए. धक्का, धक्का दो, धक्का दीजिए. இது நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளி விடுறது. இப்ப நீங்க அந்த இமேஜ்ல பார்த்த மாதிரி, அந்த வண்டிய தள்ளுன மாதிரி, நல்லா தள்ளி விடுறது தான் வந்து धक्का दो. தள்ளி விடு அப்படின்னா धक्का दो. धक्का दीजिएன்னா தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்றது. நல்ல ஃபோர்ஸா அழுத்தம் குடுத்து தள்ளுறத தான் இந்த வார்த்தைகள்ல சொல்லணும். நெக்ஸ்ட் பார்க்க போறது பரிமாறு. பரிமாறுங்க அப்படின்னு எப்படி சொல்றது? பரிமாறு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, இல்ல சின்ன பசங்க கிட்ட சொல்லும்போது, பரோசோ, பரோசோ. பரிமாறுங்கன்னு சொல்லும்போது, பரோசியே, பரோசோ, பரோசியே. அடுத்தது போகலாம். ஒருத்தர சந்திப்பது. சந்தின்னு சொல்றோமா? இப்ப போய் பிரின்சிபல சந்தி, டாக்டர சந்தி, மீட் பண்ணுன்னு சொல்றோம். அப்ப அது என்ன சொல்றது? ஹிந்தில எப்படி வார்த்தை இருக்குன்னு பாருங்க. மீட் பண்ணு, சந்தி, மிலோ. மீட் பண்ணுங்க, சந்திங்க, மிலியே. மிலோ, மிலியே. மிலோ, மிலியே. அடுத்த வார்த்தை மெல்லுவது. சாப்பிடுறதுன்னா எல்லாத்துக்கும் தெரியும். காவோன்னு சொல்லிருவீங்க. காவோ, கையேன்னு. ஆனா மெல்றதுக்கு என்ன சொல்றது? சபாவோ, சபாயியே. சபாவோ மெல்லு, சபாயியே மெல்லுங்க. சபாவோ, சபாயியே. அடுத்த செயல் நகர்த்து, நகர்த்துங்க. நகர்த்து, நகர்த்துங்க. ஹட்டாவோ, ஹட்டாயியே. ஹட்டாவோ, ஹட்டாயியே. ஹட்டாவோன்னா நகர்த்து, ஹட்டாயியேன்னா நகர்த்துங்க. ஹட்டாவோ, ஹட்டாயியே. அடுத்தது ரெஸ்ட் எடு, ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆராம் கரோ. இப்ப நீங்க யோசிக்கலாம் எடுனா லேலோல வரும் அப்படின்னு. ஆனா இந்த வார்த்தையே இப்படிதான். என்னதான் தமிழ்ல எடுன்னு சொன்னாலும் இவங்க ஆராம் கரோன்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் ஆராம் கீஜியே அப்படின்னா ரெஸ்ட் எடுங்கன்னு அர்த்தம். ஆராம் கரோ, ஆராம் கீஜியே. ஆராம் கரோ, ரெஸ்ட் எடு. ஆராம் கீஜியே, ரெஸ்ட் எடுங்க. அடுத்தது படுத்துக்கிறது. தூங்கல, ஆனா சும்மா படுத்திருக்கிறது இருக்கு இல்லையா? இதுக்கு ஹிந்தில படுன்னு சொல்லணும்னா லேட்டோ. குழந்தைங்க கிட்டலாம் இப்ப நீங்க சொல்லுவீங்க இல்லையா? சீக்கிரம் போய் படு. தூங்குன்னு சொல்றத விடவும், படுன்னு சொல்றதுக்கு லேட்டோ. படுங்க, லேட்டியே. லேட்டோ, லேட்டியே. லேட்டோ, லேட்டியே. தூங்குன்னு சொல்றதுக்கு தனியா வார்த்தை இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? தூங்கல, பட் படுத்து இருக்கிறதுக்கு என்ன வார்த்தைன்னு படிச்சோம். இப்ப தூங்குன்னு சொல்லணும்னா சோ ஜாவோ, சோ ஜாவோ. சோ ஜாயியே, தூங்குங்க. சோ ஜாவோ, சோ ஜாயியே. சோ ஜாவோ தூங்கு, சோ ஜாயியே தூங்குங்க. அடுத்தது கையை விரிப்பது. அதாவது கை மூடி வச்சிருக்க கைய விரிக்கிறதா இருக்கட்டும், இல்லன்னா இந்த பிக்சர்ல காமிக்கிற பையன் செய்ற மாதிரியா இருக்கட்டும், விரின்னு சொல்லணும்னா ஃபைலாओ. ஹாத் ஃபைலாओ. ஹாத்னா கை. ஃபைலாओ அப்படின்னா விரி. இதே ஹாத் ஃபைலாயியே அப்படின்னு சொன்னா கைய விரிங்க.
हाथ फैलाइए, हाथ फैलाओ, हाथ फैलाइए, फैलाओ, फैलाइए. அடுத்தது விளையாடு, விளையாடுங்க. முக்கியமா வெளிய விளையாடு, வெளிய விளையாடுங்க. இது எப்படி சொல்றதுன்னு பாருங்க. बाहर खेलो, बाहर खेलिए, बाहर खेलो, बाहर खेलिए. बाहरனா வெளிய, खेलोனா விளையாடு, खेलिएனா விளையாடுங்க. बाहर खेलो, बाहर खेलिए. அடுத்தது படி அண்ட் படிங்க. இந்த 2ம் சொல்லப் போறோம். படி அப்படின்னு சொல்லணும்னா தமிழ் மாதிரியே இருக்கும். படோ, படோ. படிங்கன்னு சொல்லணும்னா படியே, படியே, படோ, படியே. அடுத்தது பழத்தை உரிப்பது. பழத்தை உரி இல்ல உரிங்க அப்படிங்கறத எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். பழத்துக்கான ஹிந்தி வார்த்தை ஃபல். உரினா சீலோ. உரிங்க அப்படின்னா சீலியே. ஃபல் சீலோ, ஃபல் சீலியே. ஃபல் சீலோ, ஃபல் சீலியே. சீலோனா உரி, சீலியேனா உரிங்க. சீலோ, சீலியே. நெக்ஸ்ட் பழத்தை வெட்டுறது. வெட்டுன்னு சொல்லணும். இப்போ உரிக்கிறது வேற. ஆரஞ்ச உரிக்கலாம். இதே ஆப்பிள காமிச்சு ஆப்பிள் பழத்தை வெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப பழத்தை வெட்டுன்னு சொல்லணும்னா ஃபல் காட்டோ, ஃபல் காட்டியே. காட்டோ, காட்டியே. காட்டோனா கட் பண்றது. நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கட் சொல்றோமோ அந்த மாதிரி இங்க காட். காட்டோ, காட்டியே. அடுத்த செயல் பாருங்க. முணுமுணுக்கிறது. முணுமுணுக்கிறது இல்லைன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஹம்மிங் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது விஸ்பரிங்கா இருக்கலாம், இல்ல ஹம்மிங்கா இருக்கலாம். ரொம்ப மென்மையா பேசுறதா இருக்கட்டும், இல்ல ஹம் பண்றதா இருக்கட்டும், 2த்துக்கும் ஒரே வார்த்தை தான். குன்குனாவோ, குன்குனாவோ. முணுமுணுத்துரு அப்படின்னு சொல்லணும்னா குன்குனாவோ. முணுமுணுன்னு பேசு அப்படின்னு சொல்றதுக்கு குன்குனாவோ. முணுமுணுன்னு பேசுங்க அப்படிங்கிறது குன்குனாயியே, குன்குனாயியே. இதே ஒரு பாட்ட நம்மளே அறியாம சில நேரம் ஹம் பண்ணிட்டு இருப்போம். ஹம்மிங் மட்டும் குடுத்துட்டு இருப்போம். அந்த மாதிரி விஷயமும் குன்குனாவோ, குன்குனாயியேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணுங்க. இது 2யும் பார்க்க போறோம். கைத்தட்டு, கைத்தட்டுங்க. தாலி பஜாओ, தாலி பஜாइए, தாலி பஜாओ, தாலி பஜாइए. தாலினா இது 2யும் பிரிச்சு பார்க்க முடியாது. தாலினா கை, பஜாவோனா தட்டு அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் 2யும் சேர்க்கும்போது தாலி பஜாओ அப்படின்னா கிளாப் பண்ணுன்னு அர்த்தம். தாலி பஜாइए அப்படின்னா கிளாப் பண்ணுங்கன்னு அர்த்தம். இதுவே இன்னொரு தாலி அப்படின்னு இந்த தாவ கொஞ்சம் அழுத்தி தாலி அப்படின்னு சொன்னா தட்டு, பிளேட்டுன்னு மாறிடும். அதனால 2 வார்த்தைகள் இருக்கு தாலின்னே. ஒண்ணு கை தட்டுறதுக்கு யூஸ் பண்றது, இன்னொன்னு பிளேட். அடுத்த வார்த்தை கூப்பிடுறது. பக்கத்துல இருக்கவர, இல்ல தூரத்துல இருக்கிறவர நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? அவங்க பேர் சொல்லி. அத எப்படி சொல்லணும்? கூப்பிடுன்னு எப்படி சொல்லணும்னா, புலாவோ, புலாவோ கூப்பிடு, புலாயியே கூப்பிடுங்க, புலாவோ, புலாயியே. நெக்ஸ்ட் ஒன் பிடி. இதுக்கு ஹிந்தில பக்கடோ, பிடி, பக்கடோ, பிடிங்க, பக்கடியே, பக்கடோ, பக்கடியே, பக்கடோ, பக்கடியே. நெக்ஸ்ட் ஒன் காட்டுறது. ஏதோ ஒரு பொருளை காமிக்கலாம், ஒரு பையனை காமிக்கலாம். காமின்னு சொல்லணும்னா திகாவோ. காண்பி, திகாவோ. காண்பிங்க, दिखाइए, दिखाइए, दिखाओ, दिखाइए, दिखाओ, दिखाइए. நெக்ஸ்ட் ஒன் நகர்ந்துக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்த்தை இது மாதிரியே படிச்சோம். அது நகர்த்துவது. இது நகர்ந்துக்கிறது. நம்மளே நகர்ந்துப்போம் இல்லையா? நம்ம நகர்த்துவோம்னா ஒரு டேபிளையோ சேரையோ ஏதோ ஒரு பொருளை நகர்த்துறது வேற. நம்மளே நகர்ந்துக்கிறது அதுக்கு ஹட்டோ. நகரு அப்படின்னு யாரையோ ஒரு மனுஷனை சொல்லணும்னா ஹட்டோ அப்படின்னு சொல்லுங்க. ஒரு பொருளை நகர்த்துன்னு சொல்லணும்னா ஹட்டாவோ சொல்லுங்க. ஹட்டோ நகரு, ஹட்டியே நகருங்க. ஹட்டோ நகரு, ஹட்டியே நகருங்க. நெக்ஸ்ட் ஒன் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோங்க. இது 2 எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். समझो, समझिए, समझो, समझिए. புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோங்க. समझो, समझिए. அடுத்தது பார்க்கிறதுன்னா தேக், தேக்கோ. பாருன்னு சொன்னா தேக்கோ. இது முறைச்சு பார்க்கிறது. இந்த பையன் இந்த இமேஜ்ல பண்றத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். முறைச்சு பாரு அப்படின்னு சொல்லணும்னா கூரோ,
கூரோ முறைச்சு பாரு கூரோ முறைச்சு பாருங்க கூரியே கூரோ கூரியே கூரோ கூரியே நெக்ஸ்ட் ஒன் ஒட்டு ஒட்டுங்க ஒட்டு ஒட்டுங்க ஒட்டுன்னு சொல்லணும்னா சிப்காவோ ஒட்டுங்க சிப்காயியே चिपकाओ चिपकाइए चिपकाओ ஒட்டு चिपकाइए ஒட்டுங்க நெக்ஸ்ட் ஒன் finish பண்ணு கம்ப்ளீட் பண்ணு முடிச்சிடு அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னு பார்க்கலாம் பூரா கரோ பூரா கரோ முடிச்சிடுங்கன்னு சொல்லணும்னா பூரா கீஜியே பூரா கரோ பூரா கீஜியே பூரா கரோ பூரா கீஜியே நிப்பாட்டு ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணுங்க ரோக்கோ ரோக்கியே நிறுத்து நிறுத்துங்க ரோக்கோ ரோக்கியே ஏதோ ஒரு பொருள் அந்த பொருளை நிப்பாட்ட வைக்கிறது அதுதான் இந்த ரோக்கோ ரோக்கியே நெக்ஸ்ட் ஒன் படம் வர டிராயிங் பண்ணு டிராயிங் பண்ணுங்க இது ரெண்டும் சொல்ல பார்க்கலாம் சித்திர பனாவோ சித்திர பனாயியே சித்திர பனாவோ படம் வரை சித்திர பனாயியே படம் வரைங்க चित्र बनाओ चित्र बनाइए நெக்ஸ்ட் ஒன் நீந்து ஸ்விம் பண்ணு எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா நீந்து தैरो நீந்துங்க तैरिए तैरो तैरिए तैरो तैरिए நெக்ஸ்ட் ஒன் சென்றடைவது ஒரு இடத்த போய் ரீச் ஆகிறது நான் இந்த இமேஜ்ல கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கணும்னு இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகுறோம் ஆஃபீஸ்க்கு போய் ரீச் ஆகுறோம் இந்த மாதிரி ரீச் ஆகுறதுன்னு இருந்த எந்த வார்த்தைக்கும் பஹன்ச்சோ அப்படிங்கிறது தான் வார்த்தை சீக்கிரம் சென்றடை ஜல்தி பहुंचो ஜல்தி ஆஃபீஸ் பहुंचो ஜல்தி ஸ்கூல் பहुंचो ஜல்தி கர் பहुंचो இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் பहुंचोனா சென்றடையுது சென்றடைன்னு அர்த்தம் சென்றடைங்கன்னு சொல்லணும்னா பहुंचिए जल्दी पहुंचिए जल्दी पहुंचो जल्दी पहुंचिए जल्दी पहुंचो जल्दी पहुंचिए நெக்ஸ்ட் ஒன் ஒளிச்சு வைக்கிறது மறைச்சு வைக்கிறது இதுக்கு ஹிந்தில छुपाओ மறைச்சு வை छुपाओ மறைச்சு வைங்க छुपाइए छुपाओ छुपाइए மறைச்சு வை छुपाओ மறைச்சு வைங்க छुपाइए அடுத்தது சொல்லு இந்த வார்த்தையோட முடியுது சொல்லு இப்ப இந்த பொண்ணு ஏதோ சொல்றா சொல்லுன்னு சொல்லணும்னா கஹோ போலோ இருக்கு பத்தாவோ இருக்கு கஹோ இருக்கு இதுல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கஹியே சொல்லுங்க கஹியே போலியே பத்தாயியே இந்த மூணுத்துல எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன் போலோ பத்தாவோ போர்ட்ல இருக்கிற மாதிரி ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி கஹோ இந்த மூணும் சொல்லுன்னு அர்த்தம் இதே மாதிரி போலியே பத்தாயியே ஸ்கிரீன்ல இருக்கிற கஹியே இந்த மூணும் சொல்லுங்கன்னு அர்த்தம் இப்ப இது மூணுத்துல நீங்க எதை வேணா சூஸ் பண்ணலாம் எல்லாமே இப்பவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க இதோட இந்த 3 days சீரீஸ் வீடியோஸ் முடிஞ்சது இதுல தேர்ட் டேல நம்ம இன்னொரு 30 வார்த்தைகள் அதை எப்படி கட்டளையா சொல்லணும் அதை எப்படி ஒரு கோரிக்கையா சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் கத்துக்கிட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் இந்த சீரீஸே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தியில பேசணும்னு நினைக்கிற உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ல யார் இருந்தாலுமே நம்ம சேனலை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க டக்குன்னு ஹிந்தியோடைய வீடியோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஹிந்தியில பேசுறதுக்கு தேவையான எல்லா விதமான தமிழ் மூலமா இருக்கக்கூடிய எல்லா விதமான ட்ரிக்ஸ் சின்ன சின்ன வாக்கியங்கள் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்